இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பாடுகளோடு நாம் தியானித்திருக்கின்றோம். ஆண்டவருடைய இறப்போடு இந்த சிலுவை பாதை நிறைவு பெறுகிறது. இதற்கு பின் இப்பொழுது திருச்சிலுவை ஆராதனையானது இன்றைய நாளினுடைய நிகழ்வுகள் நடைபெறும். திருச்சிலுவை ஆராதனை திருவிருந்து முடிந்த பிறகு சிலுவை பாதை தொடரும். இறுதியாக ஆண்டவருடைய திருவுடல் பவனியாக எடுத்து வரப்படும். அனைவரும் எழுந்து நிற்போம். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று அன்புக்கு இலக்கணம் வகுத்த இயேசு இதோ இன்று தன் உயிரை நமது பாவங்களுக்கு கழுவாயாக கொடுத்து நாம் மீட்பு பெற அழைப்பு விடுக்கின்றார். அன்பின் உச்சக்கட்டமே தன் உயிரை கொடுப்பதுதான் என்று வார்த்தைகளால் மட்டுமல்ல, மாறாக வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட சிலுவையை தம்முடைய தியாக பலியாக மீட்பின் சின்னமாக மாற்றுகிறார். ஆம், இன்று திருப்பாடுகளின் புனித வெள்ளி. பழைய ஏற்பாட்டில் பானைவளத்தில் யாவே இறைவனுக்கு எதிராக பாவம் செய்து பாம்பின் கடியினால் இறந்தவர்கள் உயர்த்தப்பட்ட வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைத்தார்கள். அந்த முன் அடையாளத்தின்படி விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையில் சிலுவின் பலியான செம்மறியாக உயர்த்தப்படுகிற இயேசுவை பார்த்து நாமும் மீட்பு பெற வரம் வேண்டி இன்றைய நாளிலே மன்றாடுவோம். இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் ஆழமாக சிந்தித்தவர்களாக வழிபாட்டிலே பக்தியோடு பங்கேற்போம். கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் பற்றி சிந்திப்பதற்கு ஏற்றவாறு இன்றைய திருவழிபாடு முதலாவதாக இறைவார்த்த வழிபாடும் பொது மன்றாட்டுக்களும், இரண்டாவதாக திருச்சிலுவை ஆராதனை, மூன்றாவதாக திருவிருந்து என்று 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. குருவானவர் இயேசுவின் பாடுகளை நினைவுபடுத்தி செந்நிற உடை அணிந்து முகம் குப்பர விழுந்து நம் அனைவரோடும் சேர்ந்து ஜெபிக்கிறார். இந்த நிகழ்வு கிறிஸ்துவின் மரணத்தால் வந்த துயரத்தையும் அவருக்கு முன்னால் நமது தகுதியில்லாத தன்மையையும் காட்டுகிறது. அத்தோடு நாம் அனைவரும் அவரை சார்ந்து வாழ்கிறோம் என்பதையும் காட்டுகிறது. நாமும் மண்டியிட்டு அமைதியாக குருவோடு ஜெபிப்போம். போது குரு இயேசுவின் பாடுகளால் கிடைத்த மீட்பின் பலனை நமக்கு கொடையாக கொடுத்தருளுமாறு தந்தையாம் இறைவனிடம் ஜெபிப்பார். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். ஆண்டவரே, உம் திருமகன் கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி உம் அடியார்களுக்காக பாஸ்கம் மறை நிகழ்வை ஏற்படுத்தினார். உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து நிலையான பாதுகாப்பால் அவர்களை புனிதப்படுத்துவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இயேசு கிறிஸ்து துன்புறும் ஊழியர் என்பதையும் அவர் வரும்போது எவ்வாறு பாடுபட போகிறார், துன்பங்களை ஏற்க போகிறார், இவ்வுலகத்தை மீட்க கையளிக்க போகிறார் என்பதை இறை ஏவுதலால் முன்னறிவிக்கின்றார் எசாயா இறைவாக்கினர். எனவே வார்த்தையை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறை வார்த்தைகள் 13 53 முடிய. இதோ என் ஊழியர் சிறப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாற்றி வருவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர். ஏனெனில்
தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கில்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம், நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் உரோமும் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்றநீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையுள்ளாக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுகிறேன். நான் ஒரு நாளும் ஏமாற்றம் அடைய விடாதேயும். உம்முடைய நீதியின்படி என்னை விடுவித்தருளும். உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, வார்த்தையில் தவறாத இறைவா, நீர் என்னை மீட்டருளும்.
தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். என் எதிரிகள் அனைவருடைய பழிச்சொல்லுக்கு நான் ஆளானேன். என் அயலாரின் நகைப்புக்கு இலக்கானே. எனக்கு அறிமுகமானவர்களின் அச்சத்திற்குரியவன் ஆனே. வெளியே என்னை காண்கின்றவர்கள் என்னை விட்டு ஓடுகின்றனர். இறந்து போனவன் போல் பிறர் கண்ணுக்கு மறைவானேன். உடைந்து போன மட்களத்தை போலானே. தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே உம் கையில் என் ஆவியை இரண்டாம் வாசகம் முன்னுரை. இயேசு கிறிஸ்து குருக்களிலெல்லாம் சிறந்த நித்திய தலைமை குரு. இயேசு கிறிஸ்து மற்ற குருக்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவர். அதோடு பழைய ஏற்பாட்டின் பலிப்பொருட்களும் புதிய ஏற்பாட்டின் செம்மறி பலியாக கிறிஸ்துவுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதை இப்போது வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 4 இறைவார்த்தைகள் 14 16 முடிய மற்றும் இயல் 5 இறைவார்த்தைகள் 7 9 முடிய. வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனி பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினர். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அனைவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவரானார். ஆதலால் தான் கடவுள் அவரை எல்லாருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார்.
இயேசு தம் சீடர்களோடு கெதரோன் எனும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டி கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படை பிரிவினரை தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலங்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள், நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே. நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உரையில் போடு. தந்தை எனக்கு அளித்த துன்பக் கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனா என்றார். படை பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாய் இருந்த கயபாவுக்கு அவர் மாமனார். இந்த கயபாதான், ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டிச் சென்றார். வாயில் காவல் செய்த அப்பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதருடைய சீடருள் ஒருவன் தானே என்று கேட்டார். பேதுரு, இல்லை என்றார். அப்போது குளிராயிருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீமூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனையை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாய் பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோவில்களிலும் தான் இப்பொழுதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் பேசியதை கேட்டு கொண்டவர்களிடம் கேட்டு பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலருள் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அதன் பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவனுடைய சீடருள் ஒருவன் தானே என்று கேட்டனர். அவர், இல்லை என்று மறுதளித்தார். தலைமை குருவின் பணியாளருள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதளித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன்பின் அவர்கள் கயபாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்போது விடியற்காலம். பாஸ்கா உணவை உண்ணும் முன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து,
நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புத்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேறச் செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா? அது என்ன என்று கேட்டான். இப்படி கேட்ட பின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்றான். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே. யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்கச் செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன், பாருங்கள். அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்பொழுது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யும் அதிகாரம் எனக்கு உண்டு. உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவன் பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது. தம்மையே அரசராக்கி கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தலம் எனும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவிற்கு ஏற்பாடு செய்யும் நாள். ஏறக்குறைய நண்பகல் வேலை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒளிக ஒளிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம்
எனும் இடத்திற்கு அதற்கு எபிரேய மொழியில் கொல்கதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு அருகில் இருந்ததால் யூதர்கள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். இது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியது எழுதியதே என்றான். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாய் இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சரசம் இருந்தது. அதில் கடல் பஞ்சை நன்கு தோய்த்து யூசோப்பின் தண்டினை பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அனைவரும் முழந்தால் பணியிட்டு ஒரு நிமிடம் அமைதியை இறைவனை வேண்டுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்று பாஸ்கா விழாவிற்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாக என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காக அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிபடாது எனும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் நாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்து கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்து கொண்டு போனார்.
முன்பு ஒருமுறை இரவில் இயேசுவிடம் வந்து நிக்கதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போலமும் சந்தன தூளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமண பொருள்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே ஒரு புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவிற்கு ஆயத்த நாளாய் இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவினுடைய பாடுகளை தியானித்து அவருடைய பாடுகளில் பங்கேற்பதின் வழியாக நாமும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவர்களாக மாறியிருக்கிறோம் என்பது இன்றைய வழிபாடு நமக்கு உணர்த்துகின்றது. சிலுவை பாதை நடந்து கொண்டிருந்த பொழுது நானும் கடைசியில் மக்களோடு மக்களாக அமர்ந்திருந்தேன். இந்த சிலுவை பாதை நிகழ்வை ஒவ்வொருவரும் எவ்வாறு உற்று நோக்கினார்கள் என்பதை சற்று கவனித்து கொண்டிருந்தேன். அதில் ஒரு சிறு பையன் தன்னுடைய அப்பாட்ட கேட்டார், அப்பா ஏன் அவங்கள அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். அவங்க அதை கவனிச்சாங்களான்னு தெரியல, ஆனால் அவங்களுக்கு பின்னாடி நான் உட்காந்துருந்தேன். அந்த சின்ன பையன் கேட்டான், ஏன் அவங்கள அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. மற்ற சிறு பிள்ளைகளை பார்த்தேன், கையில் சிற்றுண்டிகளை வைத்து கொண்டு இங்கிட்டும் அங்கிட்டுமா அப்படியே நடந்துட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் தங்களுடைய தொலைபேசியின் மூலமாக சிலரை தொடர்பு கொண்டு அல்லது தொலைபேசியை தடவி கொண்டு இப்படி சில நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டு இருந்தது. ஆனாலும் உண்மையிலும் உண்மையாக சில விஷயங்களை, சில செய்திகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமெனில், கிறிஸ்து யாருக்காக இறந்து உயிர் தெழுந்தார் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வருகின்ற பொழுது, ஒரு முக்கியமான நிகழ்வு நம் கண் முன்பே இதற்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வை மீண்டும் நினைவுபடுத்துவதற்காக நடந்து கொண்டிருக்கிறது என்றால், அதை பார்க்கின்ற நாம், ஒருவேளை நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் அடிபட்டு கிடந்தா எல்லாரும் டிவியை பார்க்குற மாதிரி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? நிச்சயம் கிடையாது. மனதுக்குள்ளே ஒரு பதப்பதைப்பு இருக்கும், அடுத்து என்ன நடக்குங்கிற ஒரு பயம் இருக்கும், எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் இதை குறித்து அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை நமக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கும். அந்த நிகழ்வோடு பலர் இந்த இயேசுனுடைய பாடுகளை சிந்தித்து கொண்டிருந்தீர்கள், அதையும் கவனித்தேன். ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை மாற்றத்தை நோக்கி அழைத்து சென்றவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நிறைய பேர் உணர்ச்சி பூர்வமாக இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்தோம். அதிலும் குறிப்பாக இந்த நிகழ்வை நடித்து காட்டியவர்கள் மிகவும் அழகாக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அதில் இணைத்து கொண்டு அதை சிறப்பாக, உண்மையாலுமே இயேசுநாதர் இப்படி தான் இருந்திருப்பாரோ, இப்படி தான் அடிபட்டிருப்பாரோ, இப்படி தான் துன்பப்பட்டிருப்பாரோ என்று எண்ணுகிற அளவுக்கு தங்களுடைய நடிப்பின் மூலமாக அதை உணர வைத்தார்கள். அதனால் கிறிஸ்துவனுடைய பாடுகள் என்பது நம்மை ஒருபுறம் அவருடைய பாடுகளோடு நம் துன்பங்களையும் இணைத்து கொண்டாலும், ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், நம் துன்பங்களிலிருந்து மீட்டெடுத்து நம்மை காக்க வல்லவர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். குருத்து ஞாயிறு அன்னைக்கு ஒரு தலைப்பில் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அது அதுக்கு பிறகு இந்த கழுத கதைக்கு தான் இவ்வளோ நேரம் சொன்னீங்களா சாமி அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற அளவுக்கு இருந்ததாக உணர்ந்தேன். இன்றைக்கி அதிலும் சற்று அந்த அறிவில் குறைந்த அப்படின்னு சொல்லுகின்ற மரத்தை பற்றி தான் ஒரு சில செய்திகள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மரத்துக்குன்னு ஒரு வரலாறு உண்டு, ஒவ்வொரு மரத்திற்கும் ஒரு வரலாறு உண்டு. அதிலும் குறிப்பாக இந்த கேம்பஸ்குள்ளே இருக்கிற மரத்தை பற்றி பார்ப்போமே. தென்னை மரம் இருக்குது, பாதாம் மரம் இருக்குது, மகிழ மரம் இருக்குது, இன்னும் வேப்ப மரம் இருக்குது, இப்படி எண்ணிலடங்கா கொய்யா மரம் இருக்குது, முள் சீத்தா மரம் இருக்குது, அந்த மூலையில் ஒரு நாவல் மரம் இருக்குது,
இந்த ஏரியா ஃபுல்லாக அரளி செடிகள் இருக்குது, இங்கே பாரிஜாதம் பூ ஒரு 3 இருக்குது, இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு செடிக்கும் அதன் வரலாறுகள் என்பது நிச்சயம் உண்டு. அதிலும் குறிப்பாக மகிழ மரம் என்பது காட்டு மரம், மலைக்காடுகளில் இருக்கிற ஒரு மரம். அதை கொண்டு வந்து வீடுகளில் வளர்க்குற ஒரு நிலைப்பாடு. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த மரத்தினுடைய தன்மை அதனுடைய வாழ்நாள் முழுவதும் பசுமையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அதில் கீழே இருப்பவர்களுக்கு தகுந்த நிழலை கொடுத்து ஆண்டுதோறும் அதில் பூக்கள் பூத்து அந்த பூக்களில் வாசனை திரவியங்கள் உற்பத்தி செய்கின்ற அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு மரம் தான் அந்த மகிழ மரம். அப்படி ஒவ்வொரு மரத்திற்கும் ஒரு வரலாறு என்பதை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், ஒரு மரம் உருவாது என்பது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது தானாக வந்தாலும் சரி, அல்லது நாம் வளர வச்சாலும் சரி, தானாக வந்த மரம் செடி கொடிகள் எல்லாமே காற்றில் பறந்து வந்த விதைகளாக, அல்லது பறவைகளின் எச்சங்களின் மூலமாக வந்த விதைகளாக, அது மண்ணிலே விழுந்து மண்ணை தொலைத்து மண்ணுக்குள் சென்று தன் இருப்பை உணர்ந்து மீண்டும் மண்ணை பிளந்து கொண்டு வெளியே வந்து பல்வேறு சோதனைகளுக்கெல்லாம் உட்பட்டு ஆடு மாடு கோழி மனுஷன் இவர்களெல்லாம் இருந்து தப்பித்து அது மேலே வருகின்ற பொழுது, அந்த மேலே வருகின்ற தருணத்திலையும் மழை காற்று பனி குளிர் இப்படி பல கால சூழ்நிலையெல்லாம் கடந்து அது ஒரு மரமாக வருகின்ற பொழுது, அந்த மரத்தை பார்க்கின்ற பொழுது அதற்கு இருக்கிற அந்த ரம்யம், அந்த அழகு, அந்த பிரமிப்பு என்பது சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு சிறந்த நிலையில் அந்த மரம் இருக்கிறது. அப்படி மரம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு இன்னொரு மரமும் நிச்சயம் மனதுக்குள்ளே வர வேண்டும். என்ன மரம்? நான் இது வரைக்கும் சொன்னது பசுமையாக இருந்த மரம். இனி நம்ம சிந்திக்க வேண்டிய மரம் காஞ்சு போன ஒரு மரம். அந்த மரத்தை பற்றி தான். சரிங்களா? தொடக்கத்தில் மரத்தின் வாயிலாக மடிந்து போன மனித இனம் எந்த மரத்தின் வாயிலாக? விளக்கப்பட்ட கனியை உண்டதன் நன்மை தீமையை பகுத்து அறிந்து கொள்ளுகின்ற கனியை தருகின்ற மரத்தின் மூலமாக அதை உட்கொண்ட ஆதாமும் ஏவாளின் மூலமாக மனுக்குலம் பாவம் சாவு என்ற தண்டனைக்கு உட்பட்டிருந்த அந்த நிலையிலிருந்து அந்த மனுக்குலத்தை தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் மீட்டெடுக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்திய மரம்தான் இந்த சிலுவை மரம். இந்த சிலுவை மரத்துக்கும் பல வரலாறு உண்டு. சரிங்களா? அதிலும் குறிப்பாக நாங்கள் பார்க்கணுன்னா, இந்த சிலுவை மரம் எங்கே தோன்ற ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தா, வரலாற்றில் இங்கே தான் எக்ஸாக்டாக இந்த பழக்க வழக்கம் ஆரம்பித்தது என்பதற்கான சான்றுகள் எதுவும் கிடையாது. ஆனால் பாரசீக நாட்டில் தான் தொடக்கத்தில் இந்த சிலுவையை கொண்டு தண்டிக்கிற தண்டனை கொடுக்கின்ற ஒரு பழக்கம் உருவானதாக வரலாறு சொல்லுகிறது. அது எந்த அளவுக்கு என்றால், அரசர்களுக்கு, அதாவது அரசாங்கத்திற்கு எதிராக கிளர்ந்து எழுகின்ற பொழுது அவர்களை தண்டிப்பதற்காக கொடுக்கப்படுகின்ற உயர்ந்தபட்ச தண்டனை, அளவுக்கு மிகுந்த தண்டனை, நிறைய தண்டனைகள் இருந்தது, ஆனாலும் உயர்ந்தபட்ச தண்டனையாக, அதுவும் அழிவின் சின்னமாக கருதப்பட்ட ஒரு கருவியின் மூலமாக அவர்களை துடிக்க துடிக்க சாவடிக்கின்ற ஒரு சின்னமாக தான் அந்த சிலுவை காணப்பட்டது. அதற்கு பிறகு அந்த பழக்க வழக்கம் கிரேக்க பகுதியிலும், அதிலும் குறிப்பாக சிரக்கூசு அப்படிங்கிற ஒரு இடத்துல முதலாம் தியோனசிங்கிற அரசர் தன்னுடைய காலகட்டத்தில் இந்த கிரேக்கர்கள் அந்த அரசருக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தபோது அவர்களை தண்டிப்பதற்காக பல ஆயிரம் மக்களை சிலுவையில் அறைந்து கொன்றதாக வரலாறு குறிப்பிடப்படுகிறது. அதிலும் குறிப்பாக எப்படின்னா, ஒரு ஊருக்குள்ளே நுழைகிற நுழைவு பகுதியில் அரசுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தவர்களை சிலுவையில் அறைந்து அந்த ஊருக்கு வெளியில் அப்படி தொங்க விட்டுருப்பாங்க. ஊருக்குள்ளே நுழையும் போதே ஒரு மரண பீதி எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா அரசனுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தால் நாமும் ஒரு நாள் ஊருக்கு வெளியில் இப்படி சிலுவையில் தான் தொங்குவோம் அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் வர வேண்டும். அப்படிங்கிறத அந்த கிரேக்க அரசன் அந்த மக்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறான். அதுக்கடுத்து பெரிய அலெக்சாண்டர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் சுமார் 2000 பேரை ஒரே நேரத்தில் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறான். அதுவும் அரசனுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தவர்களை எல்லாம் அவர் ஊருக்கு வெளியே வைத்து கொண்டிருக்கிறான். இந்த பழக்க வழக்கம்
ரோமை பேரரசிலும் வர ஆரம்பித்தது. அவர்கள் பல்வேறு தண்டனைகள் கொடுத்திருந்தாலும் மிக கொடுமையான தண்டனை என்று சொல்லப்பட்டதன் காரணத்தினால அந்த சிலுவை சாவை கொடுக்கிற அந்த பழக்கத்தை ரோமை பேரரசும் கையாண்டது. அதிலும் குறிப்பாக ரோமை அரசுக்கு எதிராக கிளர்ந்து எழுகின்ற அடிமைகளுக்காக கொடுக்கப்பட்ட தண்டனையாக அது கருதப்பட்டது. ரோமையர்களுக்கு அல்ல, ரோமை அரசுக்கு எதிராக கிளர்ந்து எழுகின்ற அடிமைகளுக்காக கொடுக்கப்பட்ட தண்டனையாக கருதப்பட்டது. அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில் கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே இந்த பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கிறது. கிமு 196 அடிமைகள் புரட்சி செய்த போது சுமார் 6000 பேருக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் பிறகு ரோமை அரசுக்கு எதிராக யாரெல்லாம் கிளர்ந்து எழுந்தார்களோ அவர்களுக்கும் இந்த மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. இதை பார்த்த யூதர்களும் என்ன செய்தாங்க? இருப்பதிலே உயர்ந்த தண்டனை. அவங்க முதல்ல தயங்கினார்கள். ஏன்னா இருப்பதிலே மிக கொடுமையான ஒரு தண்டனை, அதை நாமும் பயன்படுத்தலாம் என்ற எண்ணம் வந்த போதிலும் அவர்கள் தொடக்கத்தில் தயங்கினாலும் வரலாற்றில் அதற்கு முன்பாக அவர்கள் யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுக்கவில்லை. இருந்தாலும் யூதர்கள் கிறிஸ்து யூதர்களுக்கு எதிராக தன்னை இறைமகன் என்று சொல்லி கொண்டதினாலும், அடுத்து ரோமை பேரரசுக்கு எதிராக தான் யூதர்களின் அரசன் என்று சொன்னதாகவும் குறிப்பிட்டு அவரை சிலுவை சாவுக்கு உட்படுத்துவதற்காக முயற்சி செய்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இவர் செய்த தவறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் செய்த தவறு ஏழை எளிய மக்களுக்காக அவர் அன்றாடம் அவர்களுடைய உரிமைக்காக போராடிய ஒரு நிலை. அடுத்து உடல் நலம், மனநலம், மற்ற நலங்கள் குறைபாடு உள்ளவர்களையெல்லாம் நலம் கொடுத்து நல்வாழ்வுக்கு வழிவகுத்த ஒவ்வொரு தருணத்தையும் ஏற்றுக்கொள்ளாத இந்த யூத மக்கள், அதிலும் குறிப்பாக சட்ட திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லாரையும் நலம் கொடுத்ததின் காரணத்தினால் இவன் ஒருவேளை பெரிய ஆளாக ஆயிடுவானோ அப்படிங்கிற பயத்தினாலும் கூட அவரை தட்டி அமைதிப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட தண்டனை தான் இந்த சிலுவை சாவு. அதனால் யூதர்களும் இயேசுவுக்கு மரண தண்டனையை விதிக்கிறார்கள். காரணம், இவர் தன்னை இறைமகன் என்றும் யூதர்களின் அரசன் என்றும் தன்னை முதன்மைப்படுத்தி கொண்டதாக இவர்கள் கூறி அவருக்கு மரண தண்டனையை கொடுக்க முயற்சி செய்கிறார்கள். ஆக இந்த கருவிகள், கொலை செய்யப்பட பயன்படுத்தப்பட்ட இந்த கருவி, அதிலும் குறிப்பாக இந்த சிலுவை நமக்கு சொல்லுகின்ற பாடம் 3 பாடம். அது குறிப்பாக எதுன்னு பார்த்தோம்னா, தொடக்கத்தில் பச்சை மரத்தின் மூலமாக வந்த பாவமானது ஒரு பட்டுப்போன மரத்தின் மூலமாக அந்த பாவம் தொலைக்கப்பட்டது. ஆதாம் ஏவாள் செய்த தவற்றினால் வந்த பாவம், சாவு மற்ற அனைத்துமே தனி மனிதன் ஒருவருடைய அன்பின் பெருக்கினால் அதை அத்தனையும் கழுவி நம்மை அனைவரும் கிறிஸ்துவுக்குள் இறை மக்களாக, இறைவனுடைய பிள்ளைகளாக மாற்றியது. அப்படிப்பட்ட அந்த சிலுவை நமக்கு சொல்லுகிற பாடம், சிலுவை நம் பார்வையை அகலமாக்குகிறது. சிலுவை நம்மளுடைய பார்வையை அகலமாக்குகிறது. எப்படின்னு பார்த்தோம்னா, நான் அங்கே கீழே நின்று பார்த்தோன்னா எத்தனை பேர் என்னுடைய பார்வைக்கு தருவாங்க? முன்னாடி இருக்கிற ஒரு 10 பேர் தருவாங்க, சரிங்களா? இப்போ நான் ஸ்டேஜ் மேலே இருந்து உங்களை பார்க்குறேன், கிட்டத்தட்ட கேட்டில் இருக்கிற வரைக்கும் என்னால் பார்க்க முடியுது. ஒருவேளை நான் கோயிலுடைய மேலே இருந்து பார்க்குறேன்னா கிட்டத்தட்ட இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற அத்துணை பேரையும் என்னால் பார்க்க முடியும், சரிங்களா? அப்போ நாம் ஒரு நிலை உயர்ந்து நிற்கின்ற பொழுது நம்மால் அத்துணையையும் பார்க்க முடிகின்ற தன்மை நமக்கு கிடைக்கிறது. ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சிலுவையின் மீது நின்றிருக்கின்ற பொழுது அவரால் எல்லாரையும் பார்க்க முடிந்தது. அதிலும் குறிப்பாக அவருடைய பார்வையானது அகலப்படுகிறது, எல்லாரையும் கண்டு உணர்ந்து கொள்கின்ற நிலை அவருக்குள்ளே வருகிறது. எந்த அளவுக்கு என்றால், தனக்கு எதிராக பாவம் செய்தவர்களையும் கூட அவர் எதிரியை மன்னிங்க, பகைவரை அன்பு செய்யுங்க அப்படின்னு சொன்ன அவர் வெறும் வார்த்தையோடு மட்டும் இல்லாமல் சிலுவையின் மீது நின்று, தந்தையே இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று தன்னுடைய பார்வையை அகலப்படுத்திக் கொள்கிறார். அப்போ ஒரு உயர்ந்த நிலை வருகின்ற பொழுது அது உண்மையாலுமே வாழ்க்கையில் கிடைத்த உயர்ந்த நிலை இல்லை. அவருக்கு கொடுக்கப்பட்ட உயர்பட்ச தண்டனையிலும் கூட அவர் மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை அங்கு வெளிப்படுத்துகிறது. அப்போ சிலுவை நமக்கு தருகின்ற பாடம் நம்மளுடைய பார்வையை அகலப்படுத்துகிறது. அடுத்து சிலுவை நமக்கு
பெருமை உணர்வை தருகிறது. எந்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த ஆண்டவர் இயேசு பெருமை உணர்வை தருகிறது என்றால், இங்கேருந்து பார்க்குற எனக்கு கீழே குனிஞ்சு பார்த்தா பயம் இருக்காது. கொடி மரத்தின் உச்சத்தில் நின்று கீழே பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் நடுங்கும், சரிங்களா? அதை விட உயரமாக போய் கீழே குனிஞ்சு பார்த்தோம்னா, பட் இருந்தாலும் அதை நாம் மேல் நோக்கி பார்க்கின்ற பொழுது எல்லாரை விடையும் உயரமாக இருக்கிறோம்ப்பா, சரிங்களா? தொடக்கத்தில் பயமாக இருந்தாலும் பிறகு நம்மளுடைய எண்ணமானது உயர்வான நிலையை நோக்கி எல்லாருக்கும் மேலே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வருகிறது. பெருமை உணர்வு. அதிலும் குறிப்பாக 2 கள்வர்களுக்கும் மத்தியில் இயேசு கிறிஸ்து இருந்த பொழுதும் அவர் தன்னுடைய வழியை மறந்து நல்ல கள்வனிடம், கள்வர்கள் தான், அதில் ஒருத்தன் நல்லவன், அவன்கிட்ட சொல்கிறாரு, இன்றே இப்போதே நீர் என் வான் வீட்டில் என்னோடு இருப்பாய் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படின்னா அந்த உயர்ந்த நிலை வருகின்ற பொழுது தன்னுடைய உணர்வுகளும் மேலோங்கி நிற்கின்ற அந்த இயேசு கிறிஸ்து தன்னோடு இருப்பவர்களுக்கும் தன்னுடைய ராஜ்யத்தில் தன்னுடைய இன்பத்தில் பங்கு இருக்கிறது என்று சொல்வதை பார்க்கின்றோம். அடுத்து சிலுவை நம் வாழ்விற்கு சமநிலையை தருகிறது. சமநிலை அப்படின்னா எந்த அளவுக்குன்னா, இறைவனும் மனிதனும் ஆகிய இந்த உலக வாழ்க்கை என்பது சிலுவையினுடைய நேர்கோட்டில் இருக்கிற அந்த மரம் இறை வாழ்வையும், இறைவன் மனிதனாக இறங்கி வந்து நம்மோடு இருக்கிறார் என்பதையும், அந்த குறுக்கு மரம் இருக்கிறதா, அது நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்க வேண்டும், இருக்கக்கூடிய நிலை வர வேண்டும் என்று உணர்த்துகின்ற ஒரு நிலையை கொடுப்பதனால் சிலுவை என்பது நமக்கு சமநிலையை கொடுக்கிறது. ஆக இந்த 3 செய்திகளையும் வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்து நமக்காக இறந்திருக்கிறார். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எப்போ இறந்தார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்தார். ஒரே முறை முதலும் முடியுமாக என்னுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பெற்றோருடைய பாவத்திற்காகவும் இனி வரப்போகின்ற சந்ததியினுடைய பாவத்திற்காகவும் ஒரு முறை இறந்து நம்மையெல்லாம் மீட்பதற்காக தன் உயிரை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டாலே இந்த மண்ணுலக வாழ்வில் சண்டை சச்சரவு இன்றி, ஏற்றத்தாழ்வுகள் இன்றி, பேதமின்றி சமத்துவ சமநிலையோடு ஒற்றுமையாக சகோதர சகோதரிகளாக நாம் இந்த மண்ணுலகில் வாழ முடியும் என்பதை நிரூபித்து காட்டிருக்கிறார். அதுவும் குறிப்பாக வார்த்தையால் சொல்லிட்டு போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் அத்துணையும் தன்னுடைய வாழ்வின் மூலமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்பது சால சிறந்த மிக உயர்ந்த உன்னதமான ஒரு உண்மையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் வெறுமனேன்னு சொல்லிட்டு போகல, பகைவரை அன்பு செய், உச்சபட்சமான நிலை சிலுவையில் இருக்க போதும், தண்டனைக்கு உட்பட்டிருந்த போதும், துன்பத்திற்கு மத்தியில் இருந்த போதும் தன்னை தண்டித்தவர்களை இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்பக்குவம் என்பது வாழ்வில் வேறு யாருக்குமே வராது. நம்மளை அடித்தவங்கள திருப்பி வெரி குட் நல்லா அடிச்சிங்க, இன்னும் ஓங்கி அடிச்சிருக்கலான்னு சொல்லுவோமா? அவங்க அடிச்சுட்டு கையை மடக்கிறதுக்கு முன்னாடி நாம் 2 அடி சேர்த்து போட்டிருப்போம். அதுதான் நம்மளோட நிலைப்பாடு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவரையும் அன்பு செய்து அவர்களுடைய நிறை குறைகளோடு ஏற்று அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய வாழ்வின் மூலமாக அனைவரையும் ஏற்று அன்பு செய்து அனைவருடைய வாழ்வின் உரிமையை பெற்று தருவதற்காக தன் உயிரை கொடுத்திருக்கிறார். அதனால் நம்முடைய வாழ்வும் கிறிஸ்துவின் மூலமாக நிலைத்து நின்று அவரில் வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நமக்கு நிறைய அருளை பெற்று தருவார். ஆமேன். பொது மன்றாட்டு. கிறிஸ்து உலக மக்களின் மீட்புக்காக சிலுவையில் மரித்தார் என விசுவசிக்கும் நாம் திரு அவை உலகம் ஆகியவற்றில் உள்ள பலதரப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்க உள்ளோம். மன்றாட்டின் கருத்தின் பொருள் கூறி ஜெபிப்போமாக என அழைக்கப்பட்ட பின்னர் அமைதியாக அந்த கருத்திற்காக ஜெபிப்போம். பின்னர் குரு நம் சார்பாக மன்றாட்டை ஏறெடுத்து ஜெபிப்பார். இறுதியில் எல்லாரும் ஆமீன் என்று பதிலளிப்போம். மன்றாட கடமைப்பட்டவர்கள் நாம் என்பதை உணர்ந்து பக்தியோடு நித்திய குருவாகிய கிறிஸ்துவோடு இணைந்து தந்தையின் திருமுன் மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் உலகெங்கும் திரு அவைக்கு அமைதியும் ஒற்றுமையும் பாதுகாக்கும் அளித்து காக்க வேண்டும் எனவும் நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாம் வல்ல இறை தந்தையை மாட்சிப்படுத்த உம்மை
நமக்கு அருள் புரிய வேண்டும் எனவும் மன்றாடுவோம். என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவம், கிறிஸ்துவில் உமது மாட்சியை மக்கள் இனங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினீர். உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாத்ததால் உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தந்தைக்காக தலைமை ஆயர் நிலைக்கு நம் திருத்தந்தையை பிரான்சிஸ் அவர்களை தேர்ந்தெடுத்த நம் இறைவனும் ஆண்டவருமானவர் எவ்வகை தீங்குமின்றி அவரை பேணி காப்பாராக. அதனால் அவர் இறைவனின் புனித மக்களை வழிநடத்தி தம்முடைய புனித திரு அவையை வளம் பெற செய்ய வேண்டுமெனவும் மன்றாடுவோம். அனைவரும் மன்றால் படிக்கிறோம். எழுந்திருப்போம். என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவம், உமது திட்டப்படியே அனைத்தும் அமைந்துள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்தவ மக்களாகி எங்கள் வேண்டுதல்களை பரிவிரக்கத்துடன் கண்ணோக்கியருளும். திரு தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவரை பணிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருநிலை பணியாளர்கள், நம்பிக்கையாளர்கள், பல்வேறு நிலையில் உள்ளவர்கள், ஆயர் அனைவருக்காக நம் ஆயர் ஜீவானந்தம் அவர்களுக்காகவும் திரு அவையில் உள்ள எல்லா ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், நம்பிக்கையாளர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். விழுந்தால் படியிடுவோம். எழுந்திருப்போம். என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவம், உம்முடைய ஆவியாரால் திரு அவை முழுவதும் அர்ச்சிக்கப் பெற்று ஆளப்படுகின்றது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் வேண்டுதலை கேட்டருளும். அதனால் எல்லா நிலையினரும் உமது அருள் கொடையால் உமக்கு உண்மையின் ஊழியம் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்தவ புகுமுக நிலையினருக்காக கிறிஸ்தவ புகுமுக நிலையினருக்காகவும் மன்றாடுவோம். அதனால் நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது இரக்கத்தை பொழிந்து அவர்களுடைய இதயங்களின் செவிகளை திறந்து விடுவாராக. எவ்வாறு அவர்கள் புது பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் தங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு அடைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைய வேண்டுமென மன்றாடுவோமாக. விழுந்தால் படியிடும். அனைவரும் எழுந்திருப்போம். என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவம், புதிய மக்களை சேர்த்து திரு அவை என்றும் வளம் பெறச் செய்கின்றீர். கிறிஸ்துவ புதுமுக நிலையினரிடம் நம்பிக்கையும் அறிவும் வளரச் செய்தருளும். அதனால் அவர்கள் திருமுழுக்கு தண்ணீரால் புதுப்பிறப்படைந்து தேர்ந்து கொள்ளப்பட்ட உம்முடைய மக்களின் திருக்கூட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்தவர்களின் ஒற்றுமைக்காக கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள நம் சகோதரர் சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் அவர்களை உண்மையின் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திரு அவையில் கூட்டி சேர்த்து காத்தருள வேண்டுமென மன்றாடுவோமாக. விழுந்தால் படியிடும். அனைவரும் எழுந்திருப்போம். என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவம், சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும்
ஒருங்கிணைத்தவற்றை பேணி காப்பவரும் நீரே. உம் திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்திய அவர்களை நம்பிக்கையின் முழுமையால் இணைந்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்க்கப்படுவார்களாக. எங்களாண்டவராகிய கிறிஸ்துவடியாக மன்றாடுகின்றோம். யூத மக்களுக்காகவும் மன்றாடுவோம். முற்காலத்தில் அவர்களோடு பேசிய நம் இறைவனாகிய ஆண்டவர் தமது திருப்பெயரின் மீதுள்ள அன்பிலும் தமது உடன்படிக்கையின் மீதுள்ள பற்றுறுதியிலும் அவர்களை வளர்ச்சி அடைய செய்திட வேண்டுமென மன்றாடுவோமாக. அனைவரும் எழுந்திருப்போம். இன்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவம், ஆபிரகாமுக்கும் அவர் தம் வழி மரபினருக்கும் நீர் உம் வாக்குறுதிகளை வழங்கியுள்ளீர். அதனால் முதன்முறையாக நீர் தீர்ந்து கொண்டுள்ள இம்மக்கள் உமது மீட்பின் நிறைவை பெற்றுக்கொள்ள உமது திரு அவையின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவி சாய்ப்பீராக. எங்களாண்டவராகிய கிறிஸ்துவடியாக மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்காகவும் மன்றாடுவோம். தூயாவியாரின் ஒளியை பெற்று அவர்களும் மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டுமென்று மன்றாடுவோமாக. அனைவரும் முழுந்தால் படியிடுவோம். எழுந்திருப்போம். என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உம் திருமுன் நேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டடைவார்களாக. நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது எப்பொழுதும் அன்பு கொள்வதாலும் உமது வாழ்வின் மறை உண்மைகளை மென்மேலும் புரிந்து கொள்வதிலும் ஆவல் கொள்வதாலும் உமது அன்பை இவ்வுலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சிகளாய் விளங்கச் செய்வீராக. ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக மன்றாடுகின்றோம். கடவுளை நம்பாதவர்களுக்காக, கடவுளை கண்டறிய முடியாது என்பவர்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர்கள் நேர்மையான இதயத்தோடு நன்னெறியில் வாழ்ந்து கடவுளை கண்டடையுமாறு மன்றாடுவோமாக. இன்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவம், மனிதர் அனைவரும் எப்பொழுதும் உம்மையே விரும்பி தேடவும் உம்மை கண்டடைவதால் அமைதி பெறவுமே நீ அவர்களை படைத்தீர். அதனால் இவ்வுலகில் ஏற்படும் எல்லாவித தீங்கு விளைவிக்கும் இடையூறுகளுக்கும் நடுவிலும் அவர்கள் அனைவரும் உமது பரிவிரக்கத்தின் அறிகுறிகளையும் உம்மை நம்புவோர் ஆற்றும் நற்செயல்களின் சான்றுகளையும் கண்டுணர்வார்களாக. இவ்வாறு உம்மையே தங்களின் ஒரே மெய்யான கடவுள் எனவும் மக்களின் தந்தை எனவும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ள செய்வாராக. எங்களாண்டவராகிய கிறிஸ்துவடியாக மன்றாடுகின்றோம். நாடுகளை ஆள்வோருக்காக, நாடுகளை ஆளும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனும் ஆண்டவருமானவர் தமது திருவுளப்படி உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் அவர்கள் பெரும் பொருட்டு அவர்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வழிநடத்த வேண்டுமென மன்றாடுவோமாக. படியிடுவோம். எழுந்திருப்போம். என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவம், மனிதரின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமையான வாழ்வும் அமைதியின் உறுதிப்பாடும் சமய உரிமையும் உமது கொடையால் நிலை பெறுகின்றது. எங்களை ஆள்வோரை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்களாண்டவராகிய கிறிஸ்துவடியாக மன்றாடுகின்றோம். துன்புறுவோருக்காக, அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும்
எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளிடம் மன்றாடுவோம். தவறுகள் அனைத்திலிருந்தும் உலகத்தை தூய்மைப்படுத்தவும், பிணிகள் நீங்கி பஞ்சம் ஒழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தலைகள் தகர்க்கப்படவும், வழிபோக்கர் பாதுகாப்பு பெறவும், பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயுற்றோர் நலம் பெறவும், இறக்கின்றவர் மீட்பு பெறவும் வேண்டுமென மன்றாடுவோமாக. எழுந்திருப்போம். என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், துயரொருவருக்கு ஆறுதலும் வருந்துவோருக்கு திடனும் நீரே. எத்தகைய துன்ப வேளையிலும் உம்மை நோக்கி கூவி அழைப்போரின் வேண்டுதல்கள் உம் திருமுன் வருவதாக. அதனால் தங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்துடன் துணை புரிவதைக் கண்டு அவர்கள் எல்லோரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இரண்டாம் பகுதியாக திருச்சிலுவை ஆராதனை. இன்று நற்கருணை வழிபாட்டுக்கு பதில் திருச்சிலுவை வழிபாடு நடைபெறுகின்றது. நமது மீட்புக்காக சிலுவையில் அறையுண்ட மெசியாவை ஆராதிக்கின்றோம். அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட சிலுவை மரம் இறை வல்லமையையும் இறை ஞானமும் கொண்ட கிறிஸ்துவை சுமந்ததனால் நாம் ஆராதிக்கின்ற பொருளாக மாறியது. சிலுவையில் கிறிஸ்துவே பொருள் கூறி நிற்கின்றார். இதை உலகுக்கு எடுத்து கூற நம்மையும் அழைக்கின்றார். இதை உணர்ந்து வாழ இறை வல்லமையையும் ஞானத்தையும் வேண்டி கிறிஸ்துவை ஆராதித்து வணங்கி முத்தி செய்து வாழ்த்துவோம். எடுத்து வரப்படுகின்ற சிலுவையை குரு பீடத்தில் நின்று பெற்று 3 முறை உயர்த்தி பிடித்து திருச்சிலுவை மரம் இதோ என பாடுவார். நம்முடைய பதில் மொழியாக வருவீர் ஆராதிப்போம் என பதில் சொல்லி பாடுவோம். முற்றிலுமாய் அமைதி காத்து வரிசையில் வந்து முத்தி செய்து ஆராதிப்போம். கேட்ட வாசகங்களை தியானிப்போம். பாடகர் குழுவினரோடு பாடி புகழ்வோம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது, உலகத்தே ரட்சணியம் தான் தொங்கியது, உலகத்தின் ரட்சணியம்
இதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியம். நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். ஏதிலே உனக்கு துயர் தந்தேன். எனக்கு பதில் நீ கோரிடுவாய். நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். ஏதிலே உனக்கு துயர் தந்தேன். எனக்கு பதில் நீ கோரிடுவாய். எகிப்து நாட்டில் நின்றுன்னை மீட்டு கொண்டு வந்தேனே. அதனாலோ உன் மீட்பருக்கு சிலுவை மரத்தை நீ தந்தாய். நீ என்னை கசையால் வதைத்து கையளித்தாய். சனமே நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். ஏதிலே உனக்கு துயர் தந்தேன். எனக்கு பதில் நீ கோரிடுவாய். பார்வோனை செங்கடலில் ஆழ்த்தி எகிப்தில் நின்றுன்னை விடுவித்தே. நீயோ என்னை தலைமையாய் குருக்களிடத்தில் கையளித்தாய். எனது சனமே நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். ஏதிலே உனக்கு துயர் தந்தேன். எனக்கு பதில் நீ கோரிடுவாய். நானே உனக்கு முன்பாக கடலை திறந்து வழி செய்தே. நீயோ எனது விழாவை ஓர் ஈட்டியினாலே திறந்தாயே. எனது
சனமே நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல் ஏதிலே உனக்கு துயர் தந்தே எனக்கு பதில் நீ மேகத்தோணில் வழிகாட்டி உனக்கு முன்னே யான் சென்றேனே நீயோ பிளாத்தி நீதிமன்றம் என்னை இழுத்து சென்றாயே எனது சனமே நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல் ஏதிலே உனக்கு துயர் தந்தே எனக்கு பதில் நீ கூறிடுவாய். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். பாவத்தால் உம்மை கொன்றேனே என்னை மன்னியும் ஆயனே என்னை மன்னியும். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். கரத்தின் காயமே அழகு நிறைந்த ரத்தினமே அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். இடது கரத்தின் காயமே இடது கரத்தின் காயமே கடவுளில் அன்புருவே அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். மூன்றாம் பகுதி திருவிருந்து. இன்றைய வழிபாட்டின் மூன்றாம் பகுதியாக திருவிருந்து. கிறிஸ்துவின் திருப்பாடுகளையும் மரணத்தையும் சிந்தித்து கொண்டிருக்கும் நமக்கு நம்பிக்கையும் ஆறுதலும் அளிக்கின்ற கிறிஸ்துவின் திருவுடலை உட்கொள்ள சிறப்புடனே அழைக்கப் பெறுகின்றோம். இப்போது பீடத்தின் மீது பீட துணி விரிக்கப்படும். திருமேனி துயிலும் திருப்பலி புத்தகமும் வைக்கப்படும். பின்னர் குருவானவர் புனிதமிகு நற்கருணையை புது பீடத்திலிருந்து தலைமை பீடத்திற்கு கொண்டு வருவார். நாம் பக்தியோடு நமது வணக்கத்தை செலுத்துவோம். பின் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லிய பிறகு
நற்கருணை விருந்தில் பங்கெடுப்போம். கிறிஸ்துவின் உடலை உட்கொண்டு உறுதி பெறுவோம், நம்பிக்கையில் நிலை பெறுவோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் உட்கொள்ளும் திருவுடன் திரு ரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் மது பரிவிறக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்காக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. குவலயம் தான் இணைவது போ. யாரிடம் செல்வோம் இறைவா?
உனது மனம் இறங்காதோ? உனது மனம் இறங்காதோ? யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? இறைவா 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 இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். பொறித்தார் பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தார். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தார்? என் வாழ்வில் ஏன் நுழைந்தார்? மகிழ் ஒன்று கண்டே தாய் உறவொன்று தேடும் பிள்ளை பொழின்றே உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உடல் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். இன்றைய வழிபாடானது மிகவும் சிறப்பாக நடந்தேறியிருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சிறப்பாக இன்று சிலுவை பாதையானது உயிரோட்டத்தோடு நடித்து காட்டப்பட்டு இருக்கிறது. யாராவது அழுதுறீங்களா? ஒரு சிலர் அழுதுருப்பீங்க, ஒரு சிலர் ரசித்து அதை பக்தியாக பார்த்துருப்பீங்க. ஆனால் இதை மிகவும் சிறப்பாக நமக்கு நடித்து காட்டிய ஒவ்வொரு கதை மாந்தருக்கும் நமது மனமார்ந்த நன்றியை கைத்தட்டி தெரிவித்துக் கொள்வோம். இதனை சிறப்பாக வழிநடத்திய நமது உதவி பங்கு தந்தை பால் தினரன் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக மறையுரை ஆற்றி நமக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து கூறிய நமது அருள் தந்தை டேவிட் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய வழிபாட்டிற்கு மிகவும் உறுதுணையாக பக்தி பாடல்களை நன்றாக பாடிய நமது பாடல் குழுவினர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக இன்றைய நாட்களில் தங்களுடைய முழு ஒத்துழைப்பை நல்கிய ஒவ்வொரு பக்த சபைகளுக்கும் சிறப்பாக மரியாயின் சேனையினர், பெண்கள் பணிக்குழு, GLM அங்கத்தினர்கள்
மற்றும் இளையோர் குழுவினர், பங்கு பேரை உறுப்பினர்கள், விழா குழுவினர்கள், சிறப்பாக இந்த நாட்களை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற விழா குழுவினர்கள் ஒவ்வொருவருடைய பங்களிப்பையும் நாங்கள் மனதார பாராட்டுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஒவ்வொருவருக்கும் நன்றி. சிறப்பாக இன்றைய வழிபாட்டிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு கிராமங்களிலிருந்து வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றி. இவ்வாறு இம்மறைபொருள் பங்கேற்பதன் வழியாக முடிவில்லா இறைப்பற்றுடன் வாழ்வுமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கண்ணீரையாவது பாதத்திலே தொட்டு ஊற்றணும். அழிந்து போகும் மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறேன். அழிந்து போகும் மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறேன். என் ஜனங்களுக்காக, உன் ரட்சிப்புக்காக, என் ஜனங்களுக்காக, உமது ரட்சிப்புக்காக எங்கி எங்கி தவிக்கின்றேன். நான் எங்கி எங்கி தவிக்கின்றேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேன்.